காட்டில் ஒரு சிங்கம் இருந்துச்சாம். அந்த சிங்கம் வந்து அந்த காட்டோடைய ராஜாவாம். அதுக்கு மற்ற எல்லா மிருகங்களும் அதோடைய பேச்சுக்கு அடிபணியணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மிருகத்தை வந்து எனக்கு உணவாக வா அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ எல்லா மிருகங்களும் அதுக்கு உணவாக போச்சான். ஒரு நாள் வந்து ஒரு முயல் வந்து போகணும் உணவாக. அப்படி போகும்போது முயலுக்கு அந்த புத்திசாலி முயல் என்ன நினச்சிதான், இந்த தடவை நம்ம வந்து எப்படியும் அந்த அந்த ராஜாவுக்கு லயனுக்கு வந்து உணவாகிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிச்சான். அப்போ போகும்போது லேட்டாக போச்சான். லேட்டாக போகும்போது நீ ஏன் லேட்டு அப்படின்னு லைன் கேட்டிருக்கு. அப்போது அதுக்கு சொன்னிச்சா, அந்த காட்டில் ஒரு சிங்கம் இருக்குது, அந்த சிங்கத்துக்கு வந்து நான் முதல்ல மரியாதை செலுத்திட்டு வரணும், வந்ததுனால தான் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னிச்சான். அதை கேட்டு என்னை விட ஒரு 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 காட்டில் சிங்கராஜா ஒன்று இருக்கா, எனக்கு அதை காட்டு அப்படின்னு சொன்னிச்சான். இதுவும் அது போய் காமிச்சுதான். அங்கே ஒரு கிணறு, அந்த கிணத்துல வந்து பார்க்கும்போது சிங்கத்தோட முகமே இங்கே அதில் தெரிஞ்ச உடனே அந்த சிங்கம் வந்து அந்த அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சுதான். அதோட அந்த சிங்கம் வந்து முடிஞ்சுதான், அதோடைய கதை முடிஞ்சுதான். அதுக்கப்புறம் மற்ற எல்லா அனிமலும் ரொம்ப சேஃபாக இருந்ததான். இது எல்லா இதுவும் வந்து இந்த முயலுடைய இதை நினச்சி பாராட்டுச்சான். எப்போவுமே புத்திசாலித்தனத்தால் மற்ற எந்த விஷயத்தினாலும் நம்ம வந்து எதிர்கொள்ளலாம். நம்மகிட்ட புத்திசாலித்தனம் மட்டும் இருந்தால் போதும். எந்த மாதிரி சூழ்நிலை எப்படி வந்தாலும் அதை நம்மளை தைரியமாக அதை ஃபேஸ் பண்ண முடியும்.